எத்தனையோ பாசைகளை டிவியில் நம்ம பார்க்கணும். நிறைய பாசை ஆண்டவர்களோட வார்த்தைகள் பேசுகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எழுதி இருக்குது எல்லாரும். ஆனால் இந்த பூவித்தா பூக்காரன், பால் வித்தா பால்காரன், குருவி அச்சா குருவிக்காரன், நதி அச்சா நதிக்குன்னு சொல்லி எங்களை ஒரு ஜாதி கவர்மெண்ட் வச்சாங்க இல்லையா? நாங்கள் உண்மையாக நாங்கள் யார் சொன்னால் வெயிட்டை காணுவோம் இல்லையா? ஓரியாட்டு ஓரியாடிச்சோம் நாங்கள் இல்லையா? வெயிட்டை காணும் பைபிள் இருக்கிறோம். ஆனால் யாரும் அதிகமாக எல்லா மிஸ் பண்ணால் எங்களோட பாசம் இல்லையா? என் பாசையில் உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் பாசையில் எனக்காக கவனிக்கணும். ஏன்னு சொன்னால் எங்கள் மாசமான மனசன் பேசக்கூடாது. வருஷத்துக்கு ஆவியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்காக மனசுங்க. நான் உங்களுக்காக ரியாலிட்டியாக நான் எல்லாருக்கும் நான் முட்டி போடுங்க. சில 2000 வருஷம் எப்பாவது சில அதுக்காக கொரோனா வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு என்ன எதுக்காக சொன்னா பாருங்க உலகம் முழுவதும் இருக்கணும். எங்க தாக்கம் காலம் என்னன்னா வேட்டைக்காரன் நாங்கள் தான், வைத்தியரும் நாங்கள் தான் இல்லையா? ஆஜரெல்லாம் வைத்தியம் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்படியே வைத்தியர் அல்லையா? வந்து சொல்லு அல்லையா? எல்லாம் கண்டுபிடிக்க பரவாயில்லை. பிதா குமாரன் பரிசுத்த நாமம்மா சாபமா கஷ்டமா துன்பமா கிடக்கிறதமா ஜாதகமா மந்திரமா எல்லாரும் ஜாஜாவே ஊராவி உலகாவி பாபாவி செஞ்சாவி கோவாவி கால் ஈஸ்வரத்தமா துபாரி ஆளாத நல்ல நடத்தி மத்தி துபாக நல்லது கங்கோமா நாமமா இருபத்தி மத்தியமா మీ ఆత్మ వాసపరచుకుని మధ్య కొన్ని రాసమా అదే అద్భుతమించాలి 19 வருஷமா அப்துல்லாஹ் ஒரு சமூக வருஷம் சகல பாவம் பண்ணிட்டு விடுதலை தான் 3 காரியங்கள் ஏசுநாம ஜாபம் சொன்னாங்க. அவன் நிறையா உட்கார சொல்லு ஏ ஆச்சா ஒரு சாமியை பாட்டு போடுவோம். சின்ன பட்டன் இருந்தாலும்
ஓகே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். கலேத்தியர் 5ஆம் அதிகாரம் 20 வாசகம். கலேத்தியர் 5ஆம் அதிகாரம் 20. பெயர் புதிய சோத்ரம் 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 ஹல்லேலூயா. ஆராதனை பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நான் சொன்னது போல இப்பொழுது யார் மூலியமா? ஒரு நடிகர், ஒரு பாஸ்டர் மூலியமா நான் நினைச்சு பார்க்கல, உங்களை பார்க்க சொல்ல இல்லையா? நான் ஆண்டவர் பார்த்தாரு, நீங்க இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும் யாரும் தேவராஜனுக்கு போகிறது முடியாது இல்லையா? என்ன சொல்றது போல இப்பொழுதும் சொல்றேன் இல்லையா? அப்போ நம்ம எதில் எப்படி இருக்கணும், எதில் எப்படி போகணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவான வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எப்படி இருந்தால் போக முடியும்? அதுக்கு வாசி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வசனம் வந்து இன்னைக்கோட கேட்டு இன்னைக்கோட நம்ம போகக்கூடாது இல்லையா? இந்த பைபிளில் வந்து இது முக்கியமான வார்த்தைகள். எவ்வளோ முக்கியம் சொன்னால், ஒரு மனுஷன் பரிசுத்த ஆகிறது இந்த வார்த்தை முக்கியம் இல்லையா? ஒரு மனுஷன் தெய்வதூதன் மாறும் சொல்லி இந்த வார்த்தை முக்கியம் இல்லையா? ஒரு மனுஷன் சாட்சியோட நிற்கும் சொன்னா இந்த வார்த்தை முக்கியம் இல்லையா? இந்த வார்த்தை சொன்னா சாதாரண வார்த்தை இல்லை. இதுல யாரும் அடிமை இருந்தா அவங்க பரவலுக்கு போக முடியாது. இப்போ வசனம் பேசுற இல்ல, அடிமை இருந்தா கண்டிப்பா பரவலமா போக முடியும். காரணம் ஏன்னு சொன்னா, ஆவியானவர் நான் வந்து முதல் சொன்ன வசனத்தைப்படி நான் குலத்த காரியத்தை நான் அடிமை இருந்தேன். பாருங்க, நான் இப்போ இவ்வளோ மேக்கப் போட்டிட்டு வந்தேன், வேதத்தை கொடுத்தது இல்லையா? சரி, இவ்வளோ போட்டிட்டு வந்து ஏன் நான் டான்ஸ் ஆடினேன், ஏன் அந்த வேஷமான கைட்டு போட்டேன், அதெல்லாம் ஒவ்வொரு பாவங்கள் நான் என் மேல இருந்துச்சு இல்லையா? ஒவ்வொரு துணிக்கு இந்த வசனத்துப்படி ஒரு 10 பாவம் 5 பாவம் எனக்கு ஒட்டி இருக்கும். போய் விபச்சாரம், சண்டை, கோபம், இப்படி ஒவ்வொரு காரியம் என்ன ஒட்டி இருந்துச்சு இல்லையா? இயேசு எப்போ என் வாழ்க்கையில வந்தானோ, இயேசு ரத்தத்தில் நான் எப்போ கவலைப்பட்டனோ, அப்போ ஒன்று நான் என்ன பண்ணேன், கைட்டி போட்டேன் இல்லையா? அப்போ வெளியே கைட்டி போனது ஒன்று, உள்ளது கைட்டி போறது ஒன்று இல்லையா? மேலே பார்த்தா அழகான நடந்துக்குது, உள்ள பார்க்கணும் இல்லையா? காலையில் நடந்து கடிக்கும் போது பாருங்க வாயில் எவ்வளோ கப்பு அடிக்கிறோம். ஆனால் இந்த கப்பான மனுஷனை ஆண்டவர் தேவ தூதரை விட கொஞ்சமாக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் தான் அந்த தூதருக்கு நம்மளுக்கே சமாளிக்க கொஞ்சம் தான். எந்த வெள்ளத்தை கொடுக்காத ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு தெரியாது. கடவுளுக்கு மயம் பண்ணுங்கள். எந்த வெள்ளத்துக்கு அதெல்லாம் காலு, கை, நோமா, கண்டு, வாய், நல்ல வார்த்தை இல்லையா?
இந்த வார்த்தை சொன்னது தேவனாக இருந்துச்சு இல்லையா? இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த பைபிள் பற்றி அழகான வார்த்தைகள் பேச முடியாது, அழகான பாட்டு பாட முடியாது, அழகான வழிகள் சிந்திக்க முடியாது இல்லையா? இந்த வார்த்தை எங்கேருந்து வந்து சொல்லி எத்தனையோ விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரோ இந்த குரல் இருந்து இந்த வார்த்தை எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிடிச்சிக்கிறானா? கண்டுபிடிக்க முடியாது. வார்த்தை எங்கேயோ வருது இல்லையா? அதே போல எலும்பு உருவாக்கத்துக்கு கண்டுபிடிக்கல இல்லையா? இப்போ இதெல்லாம் யாரோட சாயல்னா நம்ம ஏசப்போட சாயல். நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக அவரோட உடல், அவரோட சரீரம், அவருடைய எலும்பு, அவரோட கூடு, அவரோட சிந்தனை, அவரோட வார்த்தைகள், அவரோட எண்ணங்கள், அவரோட வாழ்க்கைகள் எல்லாமே ஆண்டவர் ஒரு அழகா மாற்றிருக்கிறார். அது எப்படி மாத்திர சொன்னா, அது எப்படி வந்து சொன்னா, அதுக்காக ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அது நம்ம சிந்திக்கணும் இல்லையா? எவ்வளோ சிந்திச்சிருந்தா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா நீயும் நானும் இந்த பூமியில வந்து இருந்திருப்போம். அவரோட சாயம் நம்ம இருந்தாலும், அவரோட சரீரத்தில் ஒரு பங்கு நம்ம இருந்திருந்தாலும், அவருடைய எண்ணத்தில் ஒரு பங்கு நம்ம இருந்திருந்தாலும், நம்மளுக்காக ஆண்டவர் சிலுவையில் வந்து ரத்தம் சிந்து தான் நம்ம பாவம் மன்னித்து வச்சாரா? சொல்லுங்க. சிலுவையில் வராத பின்ன ஆண்டவர் நம்மளுக்காக எவ்வளோ வருஷங்கள், 1000 வருஷம் ஒரு நாள் ஆண்டவர், 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்போ எத்தனையோ ஆயிரங்கள் வருஷங்கள் உனக்காக எனக்காக வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வைத்திய வீட்டில் இருந்தார் இல்லையா? உண்மையா நம்மளாம் நினைக்கிற மாதிரி வந்துட்டோம் இல்லை இல்லையா? நம்மளாம் வரணும்னு சொன்னா அதுக்கு ஒரு கஷ்டப்படணும். ஒரு நல்ல கஷ்டப்பட்டதா ஒரு பலம் தெரியும் இல்லையா? ஒரு நல்ல சோதனை வந்ததான் சாதனை இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல உடல் உடிச்சாதான் அங்கே தாங்கி போகிறது இல்லையா? இப்படி ஆண்டவர் நம்மளை எங்கே ஃபீல் பண்ணியிருப்பார், எங்கே அவர் மனசு ஒழிஞ்சிருக்கும், நிறைய ஒழிஞ்சிருக்கும். அப்படி பார்த்தா வசனம் அது இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கலாம் இல்லையா? ஆதியாகமம் பூமியானது ஒழுங்கையும் பெருமையாக இருந்தது. நம்மளுக்கு விட்டுட்டு சொல்றாரு, இந்த பாவம் செய்ய வேண்டாம், அந்த பாவம் செய்ய வேண்டாம், இந்த பொய் சொல்ல வேண்டாம், இந்த விமர்சனம் பண்ண வேண்டாம், இந்த சண்டை போட வேண்டாம், இன்னொருத்த பொண்டாட்டி பார்க்க வேண்டாம், இன்னொருத்த புருஷனுக்கு பார்க்க வேண்டாம், இன்னொரு பிள்ளைங்க. ஒரு ஆண் பிறந்தா ஒரு பெண் இருக்கும் இல்லையா? ஒரு பெண் பிறந்தா ஒரு ஆண் இருக்கும் கண்டிப்பா, நிச்சயமா. அதாவது எப்போ நடக்கும் அப்போ நடக்கும். ஆனால் அதுக்கு முன்ன பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவம் எப்படி உருவாக்குறது, பாவம் எங்கேருந்து வந்துச்சு சொன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. நல்லா பாருங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஐயா ராக்கெட் மாதிரி நீ ஓடிப்பான கூட வந்து இதான படிக்க அப்புறம் புரியுது இல்லையா? நம்ம இது இந்த வேலை விட்டு வேலை இல்லையா? பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் ஒழுங்கே இல்லை. பூமி சொல்லுங்க இல்லையா? ஒழுங்கின்னு சொன்னா அங்க என்ன இல்லை, மரம் இல்லை, செடி இல்லை, என்ன இல்லை, காற்று இல்லை, எதுவுமே இல்லை, ஒழுங்கா இருந்த பூமி இல்லையா? அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருந்துச்சு. பூமியும் ஒழுங்கு ஆண்டு சொல்றது. ஒரு மனுஷன் சரியில்லைப்பா, சரியாப்பா, சரியில்லை உண்மை சரியில்லைப்பா. அப்போ என்னென்ன சரியில்லைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மனுஷன என்னென்ன குறைக்குது, என்னென்ன குறை சரியில்லை, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு இல்லாத என்ன சொல்லுவோம், ஒரு கண்ணு பார்வை சரியில்லை இல்லையா? நொண்டிகள் கால் சரியில்லை, பல் போயிட்டு நான் பொக்கே பண்ணுறேன், பல் சரியில்லை, இப்படி சரியில்லை அர்த்தம் தான் அது இல்லையா? அந்த ஒழுங்கு, இந்த பூமி ஒழுங்கு எல்லாரும் சொன்னால் சரியில்லாத பூமியில் முதல் உருவாக்குறாங்க இல்லையா? ஏன் சொன்னால் சரியாக உருவாக்குறது அவருடைய இயக்கம், அவருடைய எண்ணம் வந்து அவங்களோட எண்ணம் வந்து சரியாக உருவாக்கணும், அழகாக உருவாக்கணும் தான் அவரோட ஆசை. அந்த ஆசை எப்படி நின்றுச்சு சொன்னால் அந்த இன்னொரு வசனம் படிச்சு பாருங்க, கீழே படிங்க, கீழே படிங்க. வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வெறுமையா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? வெறுமை. வெறுமை சொன்னா வெறுமை சொன்னா மரம் இல்லை, செடி இல்லை, பூமிக்கு அடிக்கன்னா தண்ணி, நல்லா தண்ணி, நல்லா செடிங்க, நல்லா காற்று, நல்லா குருவிங்க, நல்லா
இயற்கை அது இல்லை. அப்படி இல்லாத நேரத்தில் ஒரு ஆழம் இருந்துச்சு இல்லையா? அந்த ஆழத்தை கீழே என்ன இருந்துச்சு? ஒரு இருள் இருந்தது இல்லையா? இந்த ஆழம் யார் சொன்னா? இருள் யார் சொன்னா? ஆழம் வந்து பாதாளம். ஆழம் வந்து என்ன? பாதாளம். இருள் வந்து லூசபர், பிசாசியானவன். இருள் யாரு? லூசபர், பிசாசியானவன். இந்த பிசாசியானவன் லூசிபருக்கும் நம்ம ஆண்டவருக்கு என்ன ஒரு ஐக்கியம் சொன்னா? குரு சீசன். எப்படி சொல்றான்? குரு சீசன். அன்னைக்கு அவன் நல்லவன் இல்லையா? இந்த இருளோட ஆதாரம் இல்லை, அவன் நல்லவன். நல்ல தெளிவாக சொல்ல கேட்க அவன் நல்லவன். அவன் நல்லவன் இருக்கிறப்போ இந்த பாக்ஸு கீழே அந்த பெட்டி கீழே, அந்த பெட்டி உள்ள, இப்போ அந்த பெட்டி உள்ள அவர் குரு சீசன். குரு தெரியும் இந்த பெட்டி உள்ள என்னன்னு சொல்லி. அதே போல சீசனுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அது என்னென்ன வச்சது சீசனை கூப்பி போய் தான் வைப்பார் குரு. டக்குன்னு ஒரு பொருள் கேட்குறப்போ குரு வந்து அந்த பாக்ஸை திறக்க முடியாது. குரு வந்து அதை எடுக்க முடியாது. அவர் சொல்வார், சீசன் இந்த பாக்ஸ் ஒரு ஐட்டம் தெரியும். அது என்ன ஐடியா எனக்கு முன்னே தெரியும் இல்லையா? அது என்ன ஐட்டம் எனக்கு எப்படி தெரியும்? முன்னே தெரியும். டக்குன்னு போய் எடுத்துருவேன். அதை கூட சொன்னால் எடுக்க முடியுமா? சொல்லு சாமி. இதே பாயிண்ட் ஆண்டவர் உலக வார்த்தையை உருவாக்கினார். உண்மை என்ன? வார்த்தை இல்லை. நல்லா சிந்திக்கணும் இல்லையா? அவர் தூதருக்கும் வார்த்தையை உருவாக்கினார் இல்லையா? அவர் வார்த்தையில பரலோகம் உருவாக்கினார், வார்த்தையில தூதர் உருவாக்கினார், வார்த்தையில அந்த சீசன் உருவாக்கினார். எல்லாம் வார்த்தையில உருவாக்கினார் தேவன். உண்மை என்ன? வார்த்தையில உருவாக்கல. புரியுதா? நம்மளுக்கு இந்த மண்ணில் ஒரு ஆதாரம் உருவாக்கணும், அதை ஒரு உசுறு கொடுக்கணும், அதை அடுத்தது ஆதாரனை படைக்க வைக்கணும், எடுத்து ஒடிக்கணும். அப்போ அங்கே இயற்கையெல்லாம் மருந்து ஆகணும். அது இன்னைக்கு அந்த மருந்து பவுல் செய்யணும். மருத்துவ இன்ஜெக்ஷன் போட்டால் மனுஷன் வெட்டணும், ஒன்றுமே தெரியாது இல்லையா? அப்போ எலும்புக்கு ஏவலை உருவாக்கணும். இதெல்லாம் ஆண்டவரோட மாஸ்டர் பிளான். என்ன பிளான்? இந்த மாஸ்டர் பிளான் அவருக்கு வந்த மாஸ்டர் பிளான் யாருக்கு வந்துச்சு? அடுத்தது சீசனுக்கு வந்துச்சு இல்லையா? அதான் நினைத்தாவே எங்களெல்லாம் வார்த்தையில் உருவாக்கி அவருக்கு மண்ணில் உருவாக்குற, அது உள்ள போல உருவாக்குற, அது பூமிக்கு உருவாக்குற. அப்போ அந்த மனுஷனை நாங்கள் தூக்கி வந்து இந்த பரலோகத்துக்கு காட்டணுமா? நல்லா தெரிஞ்சுக்க. இந்த போராணி ஆவி என்ன நம்ம படித்த பயிர்ல விக்கிர ஆராதனை, போராணி, கொலை, இது அது எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்? இது அல்ல இருளுக்கு சைத்தானுக்கு சொந்தம். ஆனா இது எங்க வந்து பாயின்னு சொன்னா மண்ணில் இருந்து இல்லையா? இருள் வந்து மண்ணில் நம்மள உருவாக்கப்போ அது இருள ஆவி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இல்லையா? சிந்திக்க வேண்டாம் மறுபடியும் தேவைப்படுங்க. இப்போ இந்த சிந்தனை ஆண்டவருக்கு வந்த சிந்தனை இந்த லூசிபர் வந்த உடனே எத்தனை பேர் குழந்தை பெற்றவங்க கை தூக்குவாங்க? குழந்தை பெற்றவங்க கை தூக்குங்க. கை தூக்கு சாமி. வாத்தியார் சொல்லதான் கை தூக்கணுமா? பாஸ்டர் சொல்ல தூக்க கூடாதா? ஓகே, தூக்கு. கொஞ்சம் நிற்க ஐயா. உங்க குழந்தைக்கு, நான் குழந்தை பேசுகிற, உங்க குழந்தைக்கு திட்லியா திட்டிருப்பேன். ஆனால் அந்த குழந்தை நாசமா போயிடும், சத்தியா போயிடும் அப்படி நினைச்சிருக்கியா? திட்டிருப்பேன். ஆனால் இப்படி நினைச்சு திட்டிருக்க மாட்டேன். வாய்ப்பு கொடுப்பேன். அப்புறம் அந்த குழந்தை வரணும் ஆசைப்படுறேன். ஆசைப்படணும் வரல. சொல்லு சாமி. அந்த குழந்தை வரணும். இல்லை அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கலாம். போய் அம்மா போய் கட்ட பிடிக்க மாட்டான். அம்மா போய் கட்டு. அது புரிஞ்ச குழந்தை வரணும் அம்மாண்ட. அப்படிதான் பக்கத்து பண்ணிக்கணும் இல்லையா? இதே இயக்கம் தான். ஆண்டவர் கோவம் வந்துச்சு. அவரோட சீசனை, அதை கெட்டவனை, அதை லூசு போல, அதை பிசாசு பிடிச்சவன் நம்ம எப்படி வச்சுட்டோம்? உன்னை வாண்டி கட்டி வரோம், உன்னை கொல்லாம வரோம், உன்னை எடுத்து வண்டியில் போடும், வீட்டில் போட, அத்தை போட, எப்படி லவமாக கற்றுறோம். விட்டுறாங்க சொல்லுமா? இப்படி ஆண்டவர் என்ன பண்ண வீட்டில் அதை லூசு போல, அதை பிசாசு பிடிச்சவன், அதை சைட்டாங்க. நீ ஏன் அப்படி நினைச்ச? உனக்கெல்லாம் பாதம், உனக்கெல்லாம் நீ அங்கே இருள இருக்காம கோவப்பட்டு சொல்லிட்ட. சொல்லி விட்டாரா? சொல்லு சாமி. சொல்லி விட்டாரா? படிப்போம்.
சொல்லி முடிச்சிருந்தாலும் இன்னைக்கு நம்மளால பிசாசு காண முடியாது. எந்த மிருகம் சத்தம் பிசாசு ஆகல, இந்த மனுஷன் சத்தம் தான் பேய் ஆகல. ஆகலாம் இல்லையா சொல்சாமி? எந்த மிருகம் சத்தம் பேயாதா? அது சத்தம் நாய்க்கு எத்தனை மாடுங்க, எத்தனை பன்னிங்க, எத்தனை என்ன மீனுங்க, அதெல்லாம் பேய் ஆகிட்டு நம்ம வந்து ஆத்மா பேய் ஆகிட்டு நம்ம குத்திருக்கோம். ஆத்மா பார்த்துக்க சொல்ல மனுஷன் தான் பேய் ஆகலாம். காரணம் ஏன் சொன்னா இருள் அங்கே இருந்தது. அங்கே யார் வந்தது? படிங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஜலத்து ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இதே வசனம் தெலுங்குல படிச்சு பார்த்தா தேவோட ஆத்மா ஜலத்து பயணா அல்லாது உள்ள உண்மை. தெலுங்கு எங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? ஜலத்து பயணா இருந்தார். அவர் எத்தனை வருஷம் இந்த வாக்கியில் இருந்தா தெரியாது. எத்தனை பேர் சந்தை கிளாஸ் இந்த வருஷம் சொல்லியிருப்பாங்க, என்ன அர்த்தமா சொல்லியிருக்கிறாங்க என்ன தெரியாது. ஆண்டவர் நான் படிக்காத ஒரு பிள்ளை, நான் ஸ்கூலுக்கு போகல, எதற்கும் போகல, ஆனா என்ன ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு இல்லையா, புத்தியை கொடுத்தாரு இல்லையா. நான் சிந்திச்சேன் ஆண்டவர் அங்கே ஏன் சொன்னா இந்த வசனம் நிறைய டைம் கேட்டிருக்கிறப்போ, தமிழை கேட்டிருக்கப்போ இது ஃபுல் அர்த்தம் எனக்கு புரியல இல்லையா. தெலுங்குல கேட்கிறப்பதான் நான் கல்வியோடு அழுதுட்டேன். மனசு ஒன்று என் அப்பா எனக்கு தயார் பண்ண சொன்னா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். 1000 வருஷம் ஒரு நாள் என் ஆண்டவருக்கு. இந்த 1000 வருஷம் ஒரு நாள் சொன்னா எத்தனை 1000 வருஷம் அந்த ஜனத்துக்கு நான் விளையாடி இருந்திருப்பார், வேதனைப்பட்டு இருப்பார். சிந்திச்சு பாருங்க. சும்மா இல்லை நீங்க நானும் பூமிக்கு வந்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உன்னை என்னை உருவாக்குற ஒரு சாதாரண கல்வி மண்ணு இல்லை, ஜீவன் உள்ளவர், ஜீவன் ஆண்டவர். அவர் வேதனைப்பட்டார், அவர் கண்ணீர் விட்டார், அவர் சத்தம் வச்சார், சத்தம் போடுறார். டேய் மனம் திரும்புறா, டேய் விட்டுடா பாவம், டேய் அவங்க நான் வேற பிளான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த வேலை வந்துடுவேன், நீ நல்லா பையனா சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு மீதி அவனுக்கு விஷயம் சொல்லுவான் இல்லையா, அவன் அணுக்கு மீதி அங்கேதான் நிற்கலாம். அந்த இருளுக்கு மனசு இறங்கும். இப்படி நினைச்சு பார்த்தாரு இதெல்லாம் நடிக்கும். ஆண்டுக்கு தெரியும், ஆண்டுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நடக்கும். எத்தனை நீதிமான் வந்தாலும், எத்தனை தாவீது வந்தாலும், எத்தனை அபிரகாம் வந்தாலும், எத்தனை ஈசாக் வந்தாலும், எத்தனை யாக்கோபு வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் இந்த மாம்சம் போகாது. இது இருளில் இருந்த மாம்சம், இது மண்ணில் இருந்த மாம்சம், இருக்கிற மாம்சம். போறோம், ஆதம் உருவாக்க போறோம், ஏவலை போறோம், அதுல எல்லாம் தெரியும், தெரிஞ்சு உருவாக்கினார். ஏன்னு சொன்னா ஒரு அப்பாக்கார, அண்ணன்காரன், தம்பிக்கார, அம்மாக்கார ஒரு குழந்தைக்கு சொன்னா அவ்வளோ நேரம் சொல்ல முடியும் இல்லையா. அவங்களுக்கு பசங்க எங்க தூரம் பையன் இருக்கிற பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, வச்சிருவாங்க. என்ன சோம்பேறி வேலை அவன் இஷ்டத்தோட நடந்துகிட்டே இருப்பான். அதை சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியுமா? நம்ம செய்யற வேலைக்கு பார்த்து தெரிஞ்சுவான் நினைப்பான் இல்லையா. இதே எண்ணெய் ஆண்டவர் வந்துச்சு. வெளிப்பட்டல் 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தா இந்த லூசிபருக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அடி அடிப்பான். படிக்க நான் முடிச்சு சீக்கிரம். வெளிப்பட்டல் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆவியானவர் அங்கே சிறந்து அசைவாடி அதே தேவ ஆவி அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார் இல்லையா. ஏன் சொன்னா அவன் ராஜா, வாசனை 1000 பேர் வருவாங்க, போசனை 100 பேர் போவாங்க இல்லையா. அப்படி தெய்வம் அப்பதான் அவர் ஒரு தூதர் கூப்பிட்டாரு. அந்த தூதர் என்ன பண்ணாரு?
படிங்க. தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். எங்கா பரலோகத்துல வானத்திலிருந்து இறங்கி வந்தார் சங்கு குடிச்சுக்கணும். ஆண்டவருக்கு இந்த கீழே ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? படிங்க. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து 1000 வருஷம் வரைக்கும் அவன் வெளியே வரணும். அப்படி கட்டி வச்சு அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாத்தியா? சொல்லியிருந்தாரு எவ்வளவு சொல்ற கேட்கலையே ஜனம். அந்த இருள் கேட்கலையே. சொல்லி பார்த்தாரு இவன் கேட்க மாட்டாரு. இவன் இப்படியே விட்டா இவன் கலக்கம் பண்ணிடுவாரு. இப்படி விட்டு என்ன பண்ணுவான்? வந்து வெளியே கலக்கம் பண்ணுவான் சொல்லி ஒரு தூதரை கூட்டி அவனை கட்டி அதே பாதாளத்திலே என்ன பண்ணான்? ஒரு முதிரை போட்டு விட்டான். 1000 வருஷம் உங்களோட வாழ ஆடக்கூடாது இல்லையா? சில பரிசுத்தவான்கள் இன்னைக்கு வெளியே வந்து அபிரகாம், ஈசாக்கு, தானியேல், மதுசரா இப்படி பரிசுத்தவான்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போற காரியம் வந்து இவங்க மட்டும்தான். ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்தவான்கள் இந்த 1000 வருஷம் கேளுங்க. 1000 வருஷம் பைபிள்ல யாரும் உயிரோடு இருந்த பார்த்தோமா? 1000 வருஷம் இருக்காது. மதுசரா வந்து 930 வருஷம் உயிரோடு இருந்தார் இல்லையா? அவர் தான் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும். அதுக்கப்புறம் கீழே தான் இருக்கிறாங்க. 1000 வருஷம் கரெக்டாக எவனே யாருமே இல்லை. ஏன்னா அந்த 1000 வருஷத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த லூசுபர் இருக்கிறானே, பய பாம்பு இருக்கிறானே, முதிரை போட்டானே, இந்த 1000 வருஷம் இருக்கும் அவனுக்கு பவர் இல்லை. என்ன இல்லை? உன்னை என்ன தாக்கிறதுக்கு பவர் இல்லை. ஆனால் சாயல் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சாயல். அந்த சாயல் தான் நம்மளுக்கு நிறைய பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சியை சொல்றாங்க இல்லையா? பார்த்தாங்க கொஞ்ச நாள் கழிந்து போச்சு. இது வந்து பயம் ஏற்பட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போடுறப்போ பயம் ஏற்பட்டு முடிய போகுது இல்லையா? புது ஏற்பாட்டில் ஏசப்பாவோட காலம் வரப்போகுது. படிக்காங்க. அதே வசனம் கீழே படிக்க. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் என்ன ஆகணும் ஐயா? அதனால இல்லையா அந்த கட்சிக்கு அந்த இது போல ஒன்று கொஞ்சம் பாரு. என்ன ஆகணும்? யாரு? அந்த 1000 வருஷம் சாப்பிட்டா கொஞ்ச காலத்துல ஏன்னா பரிசுத்தவான்கள் போயிட்டு இருப்பாங்க. ஐயா விட்டுலையா? அது எங்க விடலாம். அப்போ வந்துடுவான். வரப்ப யார் வருவாரு? கண்டிப்பா ஏசுனாலும் வருவோம். அப்ப எல்லாம் நீதிமன்றம் வந்து பந்தேசனாலும் போயிட்டாங்க இல்லையா? இதுதான் நம்ம அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும். சாப்பிட்டது வேண்டாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அன்றியும் நான் என்ன பார்த்தேன்? சிம்மாசனம் ஒரு சேர் நினைச்சுக்கோ. இது ஒரு சேர்ல சிம்மாசனம் கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நல்லா தெரிஞ்சுங்க. உட்காந்து இருக்கிறார் இல்லையா? உட்காந்து இருக்கிறார்கள் சொல்ல எதிர்க்கிறது கணக்கே இல்லை. அப்படிதானே? அதுதான் பரிசுத்தவான்கள் பரதேச நாடு போனாங்க பாரு. அவங்க தான் அங்கே உட்காந்து இருக்கிறாங்க. நியாயத்திற்கு கொடுக்குறது அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர் படிக்க நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. பாருங்க, நியாயத்திற்கு யார் சொல்லணும்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இதுதான் நம்ம தெரிஞ்ச தெய்வம் இல்லையா? ஆனா நீங்க அநேகர் உட்காந்துக்கிறாங்க. அவங்களோட வேலை என்ன சொன்னா நியாயத்திற்கு கொடுக்கும்படி. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா என் பேர் ஆர்வம். என் பேர் என்ன ஆர்வம். இப்போ முருதகாய் பாஸ்டர் இல்லையா? இப்போ முருதகாயை சொல்லி ஒரு தூதர் அங்கே இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? அந்த சிம்பாசனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு எப்படி முருதகாய் வந்தாங்கன்னா கூட்டத்தில் கோயிலெடுத்த யாருக்கு தெரியுமா? எவன் கோயிலெடுத்த சொல்லு. அதுபோல் முருதகாய் என்ன தப்பு பண்ண சொல்லி யாருக்கு தெரியும்? அப்போ இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உட்காந்து பரிசுத்தமான இடத்துல போனப்போ இவங்க தான் கணக்கு பார்ப்பாங்க. இவங்க கணக்கு பார்த்து நல்ல முருதகாய் இருந்தால் இயேசுநாதர் கூட வருவான். கெட்ட முருதகாய் இருந்தால் அந்த பிசாசி பாத்திரத்துக்கு அவன் போயிடுவான். அங்கேதான் கேட்கலாம். படிச்சு பாருங்க. இயேசுவை பற்றிய சாட்சி சொல்லு சாமி. 6 நாள் உயிரோடு இருந்தால் ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு நொடிக்கு எத்தனை 1000 பேர் நடந்துட்டு போய் படிக்கிறாங்க.
இந்த ஒரு நெருக்கி எத்தனை பேர் டண்டனக்கணும். நான் பைக்கில் வரப்போ நிறைய பேர் டண்டனக்கணும். ஏன் நான் வந்து ராணிபேட் டாண்டா நான் இருக்கிற இடத்துல வேறுபடுறது 68 கிலோமீட்டர். அங்கேருந்து எங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கிடையாது. இவ்வளோ நான் பைக்கில் வந்தேன் இல்லையா. காலையில் 5 மணி 6 மணி 7 மணிக்கு என்னோட 6 முடிச்சுட்டு பைக்கில் வந்து ஓடி வரேன். இன்னும் ஒரு 10 பேர் பஸ்ஸில் வர்றாங்க நைட் இல்லையா. ஏன்னு சொன்னால் ஆத்தும பானத்துக்காக நான் வந்திருக்கிறேன். அப்போது யார் நல்லமா கெட்டமா நாயக்கு கொடுக்குற இடம் தான் பரதேசினா கருணை நினைக்கப்படுறாரு இல்லையா. அப்போ நம்ம வாழ்க்கையில் வெறும் ஆர்வம் சொல்லி இங்கே வந்துட்டா பாஸ் உள்ள பரவாயில்ல பாசனை கூட்டு வந்திருப்பாங்க. முருதகாய் ஆர்வம் சாட்சியோட வர்றாரு இல்லையா. யாரோட சாட்சி? இயேசுவோட சாட்சி. அப்போ ஆராய்ச்சியில் வர பெரிய சொன்னல ஆராய்ச்சியில் சாட்சி சொல்றதும் பெரிய உண்மையான சாட்சி ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லையா. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய நாடுகளை பாதுகாப்பேன் ஒழுங்கு. அப்போ இது யாரோட சாட்சி? இயேசுவோட சாட்சி. அடுத்தது தேவனுடைய வசனத்தின் நிமித்தம். எஸ், அடுத்தது என்ன? சங்கீதக்காரன் சொல்றது போல சங்கீதம் 1:2 வேதத்துல இருவும் மனுஷன் வாக்கியவான். அது போல ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில சாட்சி இருக்கும். என்ன சொல்லு சாமி கேட்கல. அடுத்தது வேத வசனம் இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும் வாழ்க்கையில? நான் என்ன படிச்சு எழுதி வந்து பேச வைக்கிறேன்னா சொல்லு சாமி இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவ ஆவியானவரை அசைவாதிக்கணும். நீங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க. அதுதான் ஆழமான சத்தியத்தை சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த 2 விஷயத்துல நீ பார்த்தா ஒரு பைபிளே கிளாஸ் முடிச்சுட்டு போராட்டம் இல்லையா. பைபிள உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. ஆதியாகத்தை பார்த்தோம். ஆண்டவர் இருள் கீழே தள்ளி அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க இல்லையா. புதிய ரோட்ல பார்த்தோம். அவரை 1000 வருஷம் பாதத்தை அனுப்பிச்சுட்டு ஏசுநாள் வெளியே வந்திக்கிறாங்க இல்லையா. ஏசுநாள் வர காலத்துல நீதிமான் இங்க நாயகருக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ இயேசுவோட சாட்சியும் வேத வசதி இருக்கிறோம் தான் இயேசு கூட போவாங்க. அப்படிதானே? படிங்க, அது கீழே வந்து படிங்க. தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் விரத்தையாவது அதன் சோரபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும். என்ன சொல்றாரு? முத்திரை போடுகிறாரு. என்ன முத்திரை? நெத்திக்கும் கைக்கும் மூக்குத்தி யாரும் போடுகிறானா? இதுதான் நான் சொல்றேன். இங்க முத்திரை போடக்கூடாது சொன்ன தேவன் இங்க முத்திரை போட சொல்வாரா? அது மூக்கு தூக்கிதான் ஊதுவார். அது மூக்கு தான் சத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொன்னா ஃபர்ஸ்ட் மூக்கு தான் டெஸ்ட், அப்புறம் நாடி இல்லையா. அந்த மூக்குல தான் இங்கதான் வரும் வாசம். நான் எவ்வளோ பேசினாலும் அது நான் உசுருக்கு அது செயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மூக்குலேருந்து ஒரு காற்று தான் இல்லையா. அது கடவுளோட காற்று இல்லை, ஏசப்போட காற்று இல்லையா. நான் முஸ்லிம் இந்து சொல்லணும். அப்போ வாய் மூடு, வாய் மூடு. அப்போ மூக்கு மூடு, மூக்கு வாய் 2 மூடு, ரொம்ப மூடு. அந்த சத்தில வேணாம். ஆமாம் சாப்பிட ஏன்னா இந்த 2 தான். ஏசு சொல்லலாம். உனக்கு டங்கு தான். நீ ஹிந்தி இருந்தானா, தமிழ் இருந்தானா, நீ கன்னடா இருந்தானா, நீ இங்கிலீஷ்காரர் இருந்தானா, நீ நீக்கர் இருந்தானா, இந்தி இருந்தாலும் முஸ்லிம் யார் இருந்தாலும் உன்னோட டிப்பு டாப்பு ஏசு பேர் தான் சொல்லும். அதையா சொல்ல ஒன்று சொல்றேன். உண்மை வசனா தான் உண்மை சொல்லுது இல்லையா. அப்போ முத்திரை போடாமலும் இருந்தவர்கள் கண்டே. அவர் யார் கூட போனார்கள்? உயிர் தெளிந்த இயேசுவை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்படி படித்தா புரியாது. ஃபர்ஸ்ட் படிக்கும். எனக்கே புரியாது. ஃபர்ஸ்ட் படிக்கும். அன்றையும் நான் சிங்காசனம் அங்கே போக எதுக்கு போறேன் திரும்பி ஃபர்ஸ்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் போயிடுமா? தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரசேதம் பண்ணவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சோரபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அப்போ யோசனை எடுத்து அது போடாமல் இருக்கிற பிள்ளைகள் அவர்களும் பார்த்தாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு வந்தது. அவர்கள் உயிர் தந்த கிறிஸ்துவோடும் கூட யார் கூட
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு யார் அவரு? இயேசு கிறிஸ்து இயேசு. 1000 வருஷம் அரசாண்டார்கள். எப்பா இப்போ ஒரு டவுட் கேள்விப்படி, இது நடந்துச்சா நடக்கலையா பூமியில? இது ஒண்ணு நடந்துச்சா நடக்கலையா? எஸ், கரெக்ட். நடக்க போகுது இல்லையா? ஆண்டவர் வருவாரு, இங்க வர மாட்டாரு, வானத்துல வந்து நிற்பாரு இல்லையா? அங்க நம்ம போவோம், போனா பரதேசுக்கு போயிடுவோம், பரதேசு போயிடும், நாயத்துக்கு போயிடுவோம், நாயத்துக்கு திரும்பி பூமி கூப்பிட்டு வருவார் ஆண்டவர். ஆதாம் கெட்டிப்பட இந்த பூமியில திரும்பி அவர் 1000 வருஷம் அரசாட்சிக்கு இங்க வருவார் இல்லையா? நோவா காலத்தில் நடந்தது போலதான் மனசகுமார் காலத்தில் நடக்கும். என்ன நடக்கும்? ஜலம், பூமி அதிர்ச்சி, கடல் கொண்டிருப்போம், மரணம், கெட்ட நோய்கள் எல்லாம் பார்த்தாச்சு. மெச்சி வந்து உட்காந்துச்சு, சீக்கிரம் அவரை வரப்போறாரு. இப்போ வந்து சொத்து சேர்க்கணும், காசு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், குழந்தை சேர்க்கணும், ஜாதி சேர்க்கணும், ஆத்மா சேர்க்கணும். அதையா சபை தடுப்பு அதையா ஆத்மாக்காக ஓடுது. இதுவும் பொருளை நான் தூங்கலை, என் சாட்சி ஐயத்தான் தெரியும். எங்கே சொன்னாங்க போய் முடிக்கிறேன். உங்க வேலை சொன்னீங்க எப்போ நான் வரமாட்டேன் சொல்லியிருக்கேன், போய் முடிக்கிறேன். இந்த அழகாக மக்கள் நல்லது போகக்கூடாது. நான் எப்போ குழந்தை குட்டி கற்றுக்கிறேன், நான் எப்போ தாத்தா ஆகணும். எந்த பிள்ளைகள் பரலோகத்தில் வந்தால் போதும். குழந்தை மேலே ஆசை இருந்ததோ, சின்ன குழந்தை பார்க்க ஆசைப்படுது. குழந்தை மேலே ஆசை தான், இந்த குழந்தை பார்த்து ஆசைப்படுது இல்லையா? குழந்தை மேலே ஆசை இருந்து இப்போ என்னைக்குள்ள பொண்ணு இருக்கு, எனக்கு 54 வயசு, 1994 கல்யாணம் ஆச்சு இல்லையா? குழந்தை பெற்றிருந்தேன். இன்னைக்கு பேரம் பேரி பார்த்துருக்கேன், என் அண்ணன் பார்த்துட்டாரு, இவன் தகச்சினாலும் பேரம் பேரி பார்த்துருச்சு. நானும் பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் அப்படிலாம் இல்லையா? என்னது 100 வயசுல கொடுத்துட்டு போனோம் அப்படிலாம் குழந்தை நான் இருப்பேன். ஆத்மா பாருங்க, இயேசு ஓட்டம் நான் ஓடுவேன், வேற ஓட்டம் எனக்கு தெரியாது. கஞ்சி குடிச்சா குடிச்சிட்டு இயேசு ஓட்டமும் தான் ஓடுவேன், இயேசு பற்றி தான் பேசுவேன். உன் ஆத்மா கெட்டு போகக்கூடாது, நீ வீண் வழிக்கு போகக்கூடாது, வீண் சண்டைக்கு போகக்கூடாது, வீண் வாழ்க்கை இது இல்லை. இயேசு 1000 வருஷம் அரசாட்சிக்கு திரும்பி கூப்பிட்டு வருவார். படிக்குமா? மரணமடைந்த மற்றவர்களையும் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. நோ சான்ஸ். தம்பி நல்லா எடுக்கிறியா இல்லை இங்கே எடுக்கிறியா? ஓகே, சொல்லுங்க. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் வருமளவும் உயிரடையவில்லை. யார் 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 அவங்க மற்றவர்கள்? இப்போ பாருங்க, சர்ச்சி, இந்த சர்ச்சி இருக்கு சொல்லி பக்கத்து பக்கத்து எல்லாரும் பேரும் எல்லா பேரும் வந்தது எல்லாம் பக்கமா நான் தெரிஞ்சுட்டேன். வரல காரணியா சாப்பிட்டான், அவனா பிடிச்சிருக்கான். அதுல கைக்கு வரணும்னு சொன்னா நீ உண்மை இருக்கணும் இல்லையா? ஒரு வாழ்க்கை உண்மை இருக்கணும் இல்லையா? இந்த சபை உண்மை இருக்கணும் இல்லையா? சபையில் இருக்கிறவங்க உண்மை இருக்கணும் இல்லையா? உண்மை இங்க நிலைக்கும், பரலோகம் நிலைக்கும். பொய் வெளிச்சம் போட்டி சினிமா போல காட்டும் இல்லையா? பொய்யான வாழ்க்கை இருக்கக்கூடாது, மெய்யான வாழ்க்கை இருக்கணும். படிங்க. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். நீ நான் எப்படி இருப்பேன்? கை பிடிச்சிடும். முதல்ல பங்குள்ள பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். கை பிடிச்சி சொல்லலாம். எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? எப்படி இருக்கணும்? முதல் உயிர் பாக்கியவானும் பரிசுத்தமா இருக்கிறார். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. நோ சான்ஸ். ஆனால் பணம் வாங்கி விட்டுருவாங்க, போய் சாட்சி இல்லையா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மேல, உங்க மேல, என் மேல 2ஆம் மரணத்துக்கு நோ அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இல்லை இல்லையா? அப்ப யாருக்கு இப்ப சத்தவனா பாதாளத்தை கேட்பான். சில பேர் 2 பேர் போக போறாங்க பாதாளத்துக்கு தெரியாது இல்லையா? ஆனா நம்ம எல்லாம் கிறிஸ்து கூட இந்த பூமியில 1000 வருஷம் சாட்சி இருப்போம். அடுத்தது இவர்கள் மேல் 2ஆம் மரணம் அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து. ஐயா அம்மா ஆசாரி சொன்னா யாரு? ஊழியக்காரன் அல்ல. ஆசாரி சொன்ன 6 நாள் சொந்த நாள் இந்த சபைக்கு ஆசாரி தான் இல்லையா? இந்த சபை காரியம் பண்ண ஆசாரி தான். இந்த நாளில் போய் டாக்ஸ் கொடுத்த ஆசாரி தான். ஆண்டுகளாக 6 நாள் நீ சொந்த வேலை செய். 7 நாள் ஆண்களோட நாள் இது. உங்க பாஷை கூட இருந்து ஆத்மா பிடிக்கணும் ஆசாரி வேலை, அதுதான் இல்லையா? அங்க வேதத்துல என்ன சொல்றாங்க? யார் அவங்க கூட போவாங்க சொன்னா ஆசாரிகள். விசுவாசம் சொல்ல அங்க விசுவாசம் சொல்லுதா? இப்ப ஏசுறா ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும் ஒருத்தர் வந்தாரு.
அவர் போய் பேதுரு பார்த்தாரா, பேதுரு அவரை பார்த்தாரா? பேதுரு அவர் அவர் போய் பேதுரு பார்த்தாரா? 12 சீசன் உருவாக்குறதா இல்ல 2 பேர் உருவாக்குறா? 12 சீசன் உருவாக்குறா, 72 ஜோடி உருவாக்குறா. இல்லையா? எத்தனை ஜோடி? 72 70 ஜோடி உருவாக்குறாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? உடனே முழுவதுமா சீசன் ஆக சொன்னாரு. ஏசானக்குள்ள என்ன செய்யணும்? சீசன் ஆகணும். இல்லையா? இல்ல வீட்டுல இருந்து சீசன் போதும் வந்து உட்காந்துருக்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சீசன் ஆகணும். சீசன் ஆகனா இங்க ஞாயிற்றுக்குள்ள ஆசிரியா மாற முடியும். இல்லையா? சீசன் ஆகனா நீ எவ்வளவு பணம் கொடுத்து வேஸ்ட், காரியம் பண்ணி வேஸ்ட், ஆத்மா சம்பாதிக்கலாம் வேஸ்ட் தான். இல்லையா? நான் எவ்வளோ ஓடுறேன், நான் ஒன்றும் பயந்து கூட இருக்கிறேன். என் உள்ள போய் நான் ரட்சிக்கப்பட்ட 170 பேர் ஏன் சொன்னேன். நான் ரட்சிக்கப்பட்டோட நான் கிட்ட ஒரு 14 சர்ச்சை உருவாக்கினேன். நான் எங்கள் மக்களில் என் பாசனை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2010 சுவிசேஷராகி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய ஆத்மா பிடிச்சிருக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த வருஷத்தில் சர்ச்சை உருவாக்கினேன். இல்லையா? உருவாக்கி ட்ரையல் மீட்டிங் வச்சுட்டு அது முடிச்சுட்டு இங்கே ஓடுவாங்க. ஆனாலும் பயம், நான் என் ஊழியம் சரியா செய்யணும் இல்லையோ. இல்லையா? இவ்வளோ செய்தி இதே பயம் சொன்னா சும்மா ஏதோ வந்தோமா உட்காரமா சோதமா அழில சொல்லமா நான் பாட்டு பாடணுமா, வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுமா, தூங்குமா, காலையில் கடலில் என்ன சொல்ல போகிறேன், வீட்டுக்கார என்ன ஊருக்கு உலக ஆசை உலக எண்ணங்கள்லாம் வச்சிருந்து உலகில் வாங்கி கொண்டு இருந்தான். நம்ம எப்படி ஆர்வம் கடைசியில் படிக்கும். அவருடன் கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். யாரு கூட? இயேசு கூட இல்லைப்பா. அந்த வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, இவங்க ஆசாரியா இருப்பாங்க, தேவன் இயேசு அவரோட கூட. அழகா சும்மா ஏசப்ப போய் பரலோகத்துல தேவனை கூப்பிட்டு வந்து உங்களை பாட்டி பாய் டாட்டா நிலைக்கிறேன் நம்ம 2 பேரும் போறோம் பரலோகத்தை அப்படி போகல. அழகா அவரை கூட ஆசாரி இருக்கிற நம்மளுக்கு இந்த பூமியில அவரோட கூட கூப்பிட்டு போவாரு. எங்க கூப்பிட்டு போவாரு? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்னா என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, இயேசுவுக்கால் சுவிசேஷத்துக்கால் தன்னன்னா 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 தன்னன்னா. அதுயா கொஞ்ச காலம். அப்போ 1000 வருஷம் அங்கே இருக்கிறப்போ சத்தம் வேற என்ன ஆகும்? இந்த பூமி என்ன ஆகும்? பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? படிங்க. அந்த 1000 வருஷம் முடிந்த போது, அந்த 1000 வருஷம் முடியும் போது தன் காவலில் இருந்து விடுதலையாகி எல்லா பேருக்கும் எங்கணும். அது நம்ம மாமா மச்சான் ஏன் நம்மளே ஒருத்தன் யாரும் இருப்பாங்க. ஏன் சொன்னா ஆத்துக்கு ஒரு கால் சேத்துக்கு ஒரு கால் இப்படி இருந்தா நம்ம அந்த கூட்டத்தை ஒருத்தர் சைக்காரமா இருக்கும். இல்லையா? படிக்க. பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய தில்லி பூமி பரலோகம் பேசுறாங்க. தில்லி பூமி தான் பேசுறேன். பூமியில் 4 திசையும் ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி. அவர் எங்க கூட்டி போவாங்க? பாத்தியா? சட்டம் எல்லாம் கையாக்கி நம்ம 6 மணி நேரம் சண்டைக்கு வர போறாங்க. லாஸ்ட் இப்போ வரவில்லை. தேசத்தை பற்றி எப்படி சொல்றேன்? வெள்ளாரம் சாப்பிட்டு சொல்லி நானே சண்டைக்கு போனேன். நானே முன்னாடி போய் பிடிச்சி போட்டேன். ஆனா அப்போ இன்னும் அதிகம் ஆகிடும். இல்லையா? படிக்க. அவர்களுடைய தொகை கடற்கரை மழைத்தனையா இருக்கும். அப்போ எத்தனை பேர் பீச் பார்த்தாங்க? கேட்டு போகிறோம். கடல் பீச் பார்த்தாங்க. அங்கே போய் மண் எண்ணி பார்த்தியா? கடல் மண் இவ்வளோ மண் எண்ண முடியுமா? மண் எண்ண முடியாது. கடல் மணல் எண்ண முடியும், அவங்களுக்கு தொகை எண்ண முடியாது. அப்போ நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் ஒட்டிய நான் பொய்யா மனுஷன் தான் அந்த போயிடுவோம். இல்லையா? சிந்திக்க வேண்டும். எவ்வளோ ஆர்த்தமும் இந்த கடைசி காலம் ஆகிட்டு போடுவாங்க. இதுக்கெல்லாம் ரத்த சாட்சி நம்ம தான் கேட்பாரு. நம்ம சொல்லி தப்பி போகணும். இல்லையா? இல்லைன்னா அவங்க நம்ம காலம் பிடிச்சிடுவோம். வந்து முஸ்லீம் நாளில் வந்து பிரியாணி சாப்பிட்டியே கிறிஸ்டின் பற்றி எனக்கு சொல்கிறார். அவர் சொல்லி யார் காலம் பிடிச்சிருக்கோம்? நம்ம காலம் பிடிச்சோம். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு போய் சாப்பிடுவோம். அப்புறம் புண்ணுன்றதை காலம் பிடிச்சோம். கல்யாணத்தில் வந்து நல்லா லட்டுலாம் போட்டேனேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படி காலம் பிடிச்சிருவோம். இல்லையா? நம்மளோட வேலை என்ன சொல்லுவோம்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவ்வளோதான். இல்லையா? அறிவித்து கைவிட்டு நம்ம போயிடணும். அவன் தான் ஆண்டு சித்தம் தான் கூப்பிடுவார்கள். எல்லாம் சித்தம் என்னன்னா அவங்க சொல்லாம போயிட்டு சாப்பிட்டு நம்ம அவங்களுக்குள்ளே இருந்தா கண்டிப்பா அவங்களும் நமக்கு பரவாயில்ல
அந்த சாதன குற்றத்தை போட்டுடுவாங்க இல்லையா? படிக்க. அவர்கள் பூமி எங்கும் பரவி அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தருடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் இது என்ன நகரம்? என்ன பேர் என்ன? ஜெயந்த நகர், அண்ணா நகர், இந்திரா நகர், ஊர் நகர், ஏன் நகர், ஊர் சண்டை, ஊர் வீடு, ஏன் வீடு, ஊர் சந்தை, ஏன் புதுசு அதிகடி வெட்டிக்கொண்டு அன்னைக்கு 2 பாளையம் வருஷத்தோட ஆசாரி இருக்கிறப்போ பிரியமான நகரும் பரிசுத்தமான பாளையம் இல்லையா? இந்த 2 இடத்துல எல்லாரும் பரவலும் போயிட்டா இந்த இடமெல்லாம் ஃப்ரீயா இருக்கும். சாத்தம் உள்ள வந்து வேட்டை பண்ணுவோம். படிச்சு பாருங்க. வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனார் வானத்தில் இருந்து இயேசுநாதர் வர மாட்டார், நீயும் நானும் வர மாட்டேன் சண்டைக்கு. தேவனார் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்தது. அவர்களை என்ன பண்ணுவாங்க? பாடியே முடிச்சு போச்சுப்பா, எப்படியோ ஒரு நாள் சாக போறோம், ஓகே எல்லாம் போகலாம். இந்த சத்த கதையை நம்ம முடிச்சோம் இல்லையா? இவங்க சத்தம் உள்ள கதை யார் முடிச்சது? நீயும் நானும் முடிச்சோம். நாயகத்தின் இல்லையா? சிம்பாசனம் உட்காந்து முடிச்சோம். ஆனா இப்பதான் வருது ஒரு கதை. அந்த கதை எங்க வருதுன்னா மத்திய 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சீக்கிரம் நான் முடிச்சிடலாம். 46. அந்தபடி இவர்கள் நிச்சய ஆக்கினையை அடையவும் 41 அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வலது பக்கம் நம்ம பரலோகத்தில் இருப்போம் இல்லையா? நடந்துட்டீங்களா? நம்ம நரகம் பரலோகம் இது 2 தான். பாருங்க, இது 2 தான். இது சாப்பிட்றோம், இது சாப்பிடுவோமா? இது பாவம் நம்ம கை பாவம் கழுது வேணும். இது இடது கை இல்லையா? இது வலது கை இல்லையா? ஆதாமு உருவாக்கி ஜீவனை ஊதுறப்போ ஆண்டவரே வலது கையெல்லாம் தூக்கி வந்துடுறாங்க ஆதாமு இல்லையா? இப்போ வலது கையில் இருக்கிறோம் நம்ம எல்லாம் எங்கே இருப்போம்? பரலோகத்துல. இடது கை இருக்கிறவங்க ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே. ஏன் சொல்றாரு? எவ்வளோ காரியம் நம்ம முன்ன முடிச்சுட்டாங்க, அது யாருமே கேட்கல. இன்னைக்கு முத காய்கறி பேசிட்டேன், இதுவும் கேட்காத சிறந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இடது கையில் தான் போடுவாரு. அங்கே சத்தவங்க தான் அங்கே போனாங்க. எங்க சத்தமா? அக்னி தீவிர அக்னி இருந்து அவங்க தான் வச்சுட்டு. அப்ப ஆத்மாக்கு சாவு இல்லை. ஆத்மாக்கு என்ன இல்லை? சரீரத்துக்கு பிசாசுக்கு சாவு உண்டு, ஆத்மாக்கு என்ன இல்லை? அப்ப இவங்களுக்கு நாயத்துக்கு போய் யார் கொடுக்கணும்? அவருக்கு கையில் இருக்கிற பார்த்து என்ன சொல்றாரு? என்னை விட்டு நீங்க பிசாசு பிடிச்சவன் என்ன விட்டு பிசாசுக்கும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறார். ஒரு விருந்தாளி வந்து ஆயத்தம் பண்ணுவோம், ஒரு பொண்ணு மாப்பிள்ள வந்து ஆயத்தம் பண்ணுவோம், ஏதோ ஊழியக்காரர் வந்தாலும் ஒரு கையோ தனியோ காசு ஆயத்தம் பண்ணுவார் இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணிக்கிறேன்னா, இந்த கேட்காத ஜென்மத்துக்கு பிசாசையும் அவன் தூதரை ஆயத்தம் பண்ணி நித்திய ஆக்கினியிலே போங்கள். நித்திய பரலோகம் தான் இவன் நம்ம பார்த்தோம் இல்லையா? நித்திய பரலோகம் போகணும் காரணம் தான் பார்த்தோம். ஆனா இங்க எங்க போனோம்? நித்திய அது நித்திய சொன்னா விடுதலை இல்லாம இடம். எப்பொழுது அங்கே வரும் அங்கே மேல வரைய முடியாது இல்லையா? அங்கே முதல் போட்டதான் போனதான் பைபிள் போய் சொல்லுமா? சொல்லாது. அப்ப இங்கதான் மனம் திரும்பணும். சத்துக்கு மனம் திரும்பணும் நினைச்சா அது ஒரு முட்டாத்தனம் எதுவுமே இல்லை இல்லையா? நீ நம்புறியோ நம்மாட்டியோ, நான் பைபிள் பிடிச்சி சொல்றேன். நேற்று தினத்துல நான் பைபிள் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு பைக்கில் வரப்போ என் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் சூழல் பக்கத்துலேருந்து ரோட்லேருந்து நான் வரணும். வரப்போ ஆக்சிடென்ட்லாம் ஜனங்க பொதிச்சிக்கோ கொண்டிக்கோ போகிறாங்க. இப்போ நிறைய எக்கச்சக்க உப்பு இருக்குது. அது பூவில் நான் பைக் மண் இல்லாமல் தான் போகணும். ஏன்னா சரி உயிது நம்ம இல்லாமல் நான் அப்படியே அதிகரிக்கிறேன். வயசானவங்க பேசுறது போய் பண்ணிக்கிறாங்க. டே மச்சான், டே மாமா, எவ்வளோ நல்லா பண்ணிருக்கா சார் போடா, இவன் இன்னைக்கு அவன் குடித்த நாளைக்கு நீங்கள் நான் குடிக்க போகிறேன். இதில் எங்கே நல்லது இருக்குது? ஒரு நாள் எல்லாம் போனால் சாக தான் போகிறோம். சிந்திச்சு பாருங்க. அதே பிள்ளைங்க பாவத்துக்கு சம்பளம் மரணம். அவங்களுக்கு நல்லது கேட்டது தெரியாது. அவன் குடிப்பாவா, சண்டை எடுப்பாவா, எல்லாம் பண்ணுவா. ஏன் வாரசு நல்லா இருக்கணும், ஏன் வம்சம் நல்லா இருக்கணும், ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும், எவனோட வாயாடிக்கணும், எவனோட கொலை பண்ணணும், எவனோட சாரம் அடிக்கணும், எவனோட புடுன்னு சொல்லி ஏன்
அவன் சாப்பிட போறான். அவனுக்கு நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, நன்மை தெரியாது, உண்மை தெரியாது. அதுலையா நான் உன்னை கேள்வி சொல்லு சாமி. எவ்வளவு மென்மையா சொல்றாரு. நித்திய நரகத்தை அவன் போயிடுவான். ஆனால் நீயும் நானும் தெரிஞ்சு போக போறோம். இல்லையா? தெரியாம போனாலும் பரவாயில்ல, தெரியாத தப்பு பண்ணணும் மன்னிப்பு சொல்றாங்க. இல்லையா? தெரிஞ்சு பண்ணவங்க நிறைய புண்ணியம் சொல்லி சோறு போடுறாங்க, முட்டை எதுவும் செய்யறாங்க. அவங்க ரெண்டு திருட இருந்தார். ஒரு திருட வந்து கெட்டவன் மட்டும்தான் நல்லவா மாறிட்டப்ப அதனால அவன் கூட விடுறாங்க. அப்போ ஆளும் என்ன சொன்னாங்க, நீ என் கூட இப்போ பண்ண சொல்லியிருப்பேன். அவர் என்ன சொன்னாட்டா அவர் வந்து உட்காந்தா இல்லை சாட்சி கேட்டனா இல்லை வசனத்தை கேட்டதா இது இவ்வளோ நேரம் ஒரு ஊழியக்கார வேலை தண்ணி கொட்டிக்கா நொண்டிக்கா நம்பவே இல்லை. இந்த காலம் டாக்டாக முடியல. இதை நொண்டிக்கால வச்சுக்கணும் இவ்வளோ நேரம் பேச வைக்கிறேன், ஆடி வைக்கிறேன். இதெல்லாம் அந்த